என்னடி ஆட்டோ ரொம்ப அதிகமா இருக்கு? நான் உன்னை விட வயசுல பெரியவ, கொஞ்சம் மரியாதையா பேசு. நான் உன்னை விட படிப்புலயும் வசதியிலயும் பெரியவ. நான் ஏன் உனக்கு மரியாதை கொடுக்கணும்? அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வரல, இந்த வீட்டை தொடச்சு பெருக்க வந்திருக்க, சரியா? இப்ப என்ன செய்யணும் சொல்லு. பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டை தொட. அதெல்லாம் எங்க அம்மா செய்வாங்க. ஏன் மகாராணிக்கு உடம்பு வளையாதோ? உங்க அம்மாவுக்கு நான் வேற வேலை வச்சிருக்கேன், நீ போய் தரைய தொட. போ போ போ. இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் ஏத்தம் அதிகம்தான். ஏய் நில்ல, எங்க போற? அங்க இருந்து துடைக்க போறேன். இங்க இருந்து ஆரம்பி. வா, நீங்கெல்லாம் தொட. நல்லா குனிஞ்சு வளைஞ்சு துடைக்கணும். ஏய் இங்க 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 பாரு, இங்க தொட. தொட, அழுக்காயிடுச்சு பாரு. கொடுத்த காசை கழிக்கணும்ல, ஒழுங்கா தொட. வலி விடு. திமிர் எடுத்தவ, பண கொழுப்பு. இருடி, நான் உன்னை விட பெரிய பணக்காரியாய் காட்டுறேன். என்னம்மா கூப்பிட்டீங்களா? கீழே இறங்கி கேளு. போய் வாசல சுத்தமா பெருக்கு. இப்பதானம்மா பெருக்கினேன், சுத்தமா தானே இருக்கு. இப்ப நான் சொல்றேன், திரும்பவும் போய் பெருக்கு. போ. பெருக்கு, கொடுத்த காசை கழிக்கணும்ல. பெருக்கு பெருக்கு. வெரி குட். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு. அந்த பயம் இருக்கணும். எந்த நேரத்துல இந்த வேலைக்கு வரேன்னு சொன்னனோ, திமிர் பிடிச்சவ. ஹலோ முதலாளி. சொல்லுங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்ப வரீங்க முதலாளி? உங்களை இங்க தடபுடலாம் வரவேற்கிறதுக்கு நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம்.
ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருங்க, நான் நேரா அங்க வந்துடுறேன். சரியா? முதலாளி, என்னது உங்களை வரவேற்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, நீங்க என்னன்னா சரி விடுங்க. நீங்க சொல்றீங்க, நான் மறுத்து பேச விரும்பல. பரவாயில்ல மாமா. முதலாளி பார்த்து பத்திரமா வாங்க. நான் வந்துடுறேன் மாமா, நாளைக்கு பார்க்கலாம். அப்படியே நேரத்தோட வந்திருக்கேன், சரிங்களா? ஓகே மாமா, பாய். நாளை காலைல வரார். வரும்போது சின்ன முதலாளியா வராது. ஆனா இங்கிருந்து போவையில இந்த வீட்டு மாப்பிள்ளையாத்தான் போகணும். டேய் மச்சான், எனக்கு ஒரு பிரச்சனைன உடனே நீங்க 2 பேரும் கூட வரீங்க பாத்தீங்களா? இதான் மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப தேங்க்ஸ்ரா. டேய் போதுண்டா. உங்களை மாதிரி பணக்கார விட்டு பசங்க என்ன மாதிரி ஆளை எதுக்கு ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு? நீங்க அறிவாளியா தெரியறதுக்கு ஒரு அம்மாஞ்சி, அழகா தெரியறதுக்கு ஒரு சுமார் முஞ்சி குமாரு, அறிவா தெரியறதுக்கு அவன், அழகா தெரியறதுக்கு நானு. அதானே? டேய் ரவி, ஓவரா பேசுற. மச்சான், மூச்சிலனா கூட வாழ்ந்துரும்டா, பேச்சிலனா செத்து போயிரும்டா. ஏண்டா நீங்க 2 பேரும் கொழுப்படுத்து போலீஸ் அடிச்சுட்டு ஒளிஞ்சுக்கிறதுக்கு நான் ஊர்கடை அவங்க கூட வர்றதுக்கு? பிடிக்கலன்னா இறங்கி போடா. அப்படி சொல்ல வரலடா. ஒளிஞ்சுக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டா ப்ராஜெக்ட் என் கையில கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா அப்படி கேளு. சங்கர் சார் படத்துல பாட்டு எடுக்கிற மாதிரி சும்மா பிரம்மாண்டமா 10 நாளைக்கு 10 லொகேஷனை சும்மா அம்சமா அமைச்சு கொடுத்துருப்பேன். நம்ம எல்லாரும் ஜாலியா இருந்திருக்கலாம்டா. டேய், நம்ம ஜாலியா இருக்கிறதுக்காக வரலடா. மச்சான், உன்னை பார்த்தா பொறாமையா இருக்குடா. ஏண்டா? இல்ல, ஒளியறதுக்கு ஊருக்கு எஸ்டேட் வச்சிருக்கிற. நீ யாரை வேணாலும் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன எடுத்துக்க, ஒரு பொட்டி கடையில தம் வாங்கின கடனுக்காக பயந்து ஒளியறது கூட ஒரு இடம் இல்லடா. டேய், உண்மையை சொன்னா எனக்கு பணக்காரனா இருக்கிறதுக்கே வெறுப்பா இருக்குடா. எங்க அப்பாவுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேட்டஸ், டிசிப்ளின் இதான்டா முக்கியம். உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம்லாம் எனக்கு இல்லடா. இப்ப கூட பாரு, அந்த போலீஸ்காரன் தப்பு பண்ணா நான் அடிச்சேன். அதுக்கு கோர்ட்டுக்கு போகணுமா, ஜெயிலுக்கு போகணுமா? போறேன். ஆனா எங்க அப்பாவுக்கு அதெல்லாம் கௌரவ குறைச்சல். அதனால இந்த மாதிரி ஊரா போய் ஒளிஞ்சுக்கிட்டு சுத்த வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் சுத்த கோழத்தனமா இருக்குடா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கண்ணே. என்னாச்சு டாடி? ஒரு யோசனை வந்துச்சு, ஆனா கொஞ்சம் முன்னையே தோணாம போயிடுச்சு. மாப்பிள்ள நம்ம ஊருக்கு வராரு. அவரு வரையில மேல தாளம் சும்மா தார தப்பட்டையெல்லாம் அலற விட்டு கோலாகலமா ஊரே பாக்குற மாதிரி அவருக்கு வரவேற்பு கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கா? டாடி, ஜீவா சென்னையில படிச்சு வளர்ந்தவரு. அவருக்கு போய் தார தப்பட்டெல்லாம் சொல்றீங்க? அவருக்கு பிடிக்குமா என்னமோ? அப்படிங்கிற வண்டி நின்றுச்சு. இங்க எதுக்கு நிறுத்துறியா? இங்கேயே மச்சான் நிறுத்தின. என்னடா மச்சான், அங்க என்ன கூட்டம்? மரத்தடியில ஒரு சாமியார் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு ஏதாவது கேட்கணுமா? இல்ல, பார்க்கணும். வண்டியில உட்காரு. உன் குடும்பத்தில் உள்ள கஷ்டம், துக்கம், துயரம் எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட போ. இனிமே உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட போயிட்டு வா. அடிவாரத்துல இருந்து ஒரு அம்மா வந்திருக்கு. பொண்ணு கல்யாணத்துல பிரச்சனை, வசனத்துக்கு விடிவு கேட்க வந்திருக்கு.
முன்னால வா. ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உன் பொண்ணு கல்யாணம் சீக்கிரமாவே நடக்கும். எது எது எப்பப்ப நடக்குமோ அது அப்பப்ப நடந்தே தீரும். உன் பொண்ணுக்கு புதுசா ஒன்னும் பையன் பிறக்க போறது கிடையாது. பிறந்துட்டான். வர்ற தையுக்குள்ள உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும். நல்லபடியா நடக்கும். போ. ரொம்ப சந்தோஷங்க சாமி. பூமியை தோண்டி நீர் எடுக்கிறது தொழிலு. ஆமா சாமி. 14 மிஷின் இருக்கு. இருக்கு. தொழில் தடங்கள். யார் அது? சாமி. வணக்கம் சாமி. நான் தான் சாமி நீங்க சொன்ன ரிக்கு ஓனரு. நீங்க சொன்ன மாதிரி தொழில் இப்ப சரியில்லை. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியல. இந்த வருஷத்துக்குள்ள உன் கடன் எல்லாம் முடிஞ்சு லாபம் கிடைக்க போகுது. இன்னும் 4 மிஷின் வாங்குவேன். இந்தாங்க சாமி, இந்த காணிக்கையை வச்சுங்க சாமி. என்ன பணக்கோளுப்பா? இது எனக்கு வெறும் பேப்பர். எடுத்துக்கிட்டு ஓடி போயிரு. என் ஆசைக்காக இதை வாங்கிக்கிங்க சாமி. பசியோட இருக்கிற 10 பேருக்கு சோறு வாங்கி கொடு. போ. சரிங்க சாமி. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அடிதடி தகராறுல மாட்டி இந்த ஊருக்கு தலைமறைவா வந்திருக்கிற பையன் யாரு? இந்த விஷயம் இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? அவன் பிறந்தப்பவே உயிர் போயிருக்க வேண்டியது. ஒரு பொண்ணால பொழைச்சுக்கிட்டான். டே மச்சி, உன்னை பத்தி தான் பேசுறாரு. போடா. அப்பனுக்கு காதல் கல்யாணமே பிடிக்காத. ஏன் அந்தஸ்துக்கு ஏத்தவதான் மருமகளா வரணும்னு சொல்லிட்டு இருப்பானே. இது சம்பந்தமா உங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குமே. விதியோட விளையாட்டு என்னன்னு தெரியுமா? நீ காதலிச்சு தான் கல்யாணம் பண்ண போற. அதுவும் உங்க அப்பனுக்கு பிடிக்காத பொண்ணோட. அதனால உங்க அப்பனுக்கும் உனக்கும் பிரச்சனை வரத்தான் போகுது. இது எழுதப்பட்டது. இந்த தலைவிதியை யாரால மாத்த முடியும்? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மகராசி இந்த மலையில தான் இருக்கா. அவளை நீ சந்திக்க தான் போற. உங்களுக்குள்ள காதல் வரத்தான் போகுது. நில்லு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உனக்கு ஒரு கண்டம் இருக்கு. அந்த கண்டத்துல உன் உயிருக்கு ஆபத்து வரப்போகுது. என்ன நம்பலையா? நான் சொன்னது நடந்துச்சுன்னா உன் கல்யாணமும் ஏன் வாக்குப்படிதான் நடக்கும். அப்ப என் சொல்ல நம்புவேன். இன்னும் சொல்றேன். உனக்காக எழுதப்பட்ட பொண்ண நீ பாக்குறப்ப கீழ்வானத்துல ஒரு வானவில் ஜொலிக்கும். ஓம் நமச்சிவாய்.
ஜிபிஎஸ் வேற வேலை செய்ய மாட்டேங்குது. வண்டியில டீசல் வேற ரொம்ப கம்மியா இருக்குடா. ரூட்டு கேட்கலான்னு பார்த்தா இங்க ஒருத்தனையும் காணோம். மச்சான் அங்க பாரு, வழிகாட்டும் மொழி விளக்கு. எங்கடா? புரியலையா? கிராமத்து பொண்ணுங்கடா. வண்டியை நிறுத்து, வழி கேட்போம். அட்ரஸ அக்யூரேட்டா சொல்லுவாங்க. ஆமாண்டா. ஹலோ மேடம், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. மச்சான், கிராமத்து பொண்ணுங்கெல்லாம் டீசென்சி தெரியாதா? அவங்களை எப்படி கூப்பிடணும்னு நான் காட்டுறேன் பாரு. ஏ விறக, நீ திமிர பத்தியாடி? எவனோ ஒருத்தன் என்ன விறகுன்னு கூப்பிடுறான். பரவாயில்ல பரவாயில்ல, தேன்ன்ற பேரை விட விறகுன்ற பேரு நல்லாதான் இருக்கு. ஏ பால்கனு, இப்ப எப்படி தங்கமயில விட பால்கனு நல்லா இருக்குல்ல? ஏ விறகு பால்கனு, உங்களுக்கு என்ன காசு கேட்காதா? சும்மா விடக்கூடாது. அபோட்டான். மச்சான், இவங்க ஏதோ டெரர் பார்ட்டி மாதிரி தெரியுது. நீயே டீல் பண்றா. என்ன? இசை எஸ்டேட்டுக்கு எப்படி போகணும்? அதுக்கு இப்படிதான் கேப்பீங்களா? 18 கிராமத்தையும் கூட்டி கெடா வெட்டி சோறு போட்டு எனக்கு பால் கேனு, இவளுக்கு விறகுன்னு நீங்க தான் பேர் வச்சீங்களா? இல்ல, ஏதோ டென்ஷன்ல தெரியாம. என்ன டென்ஷன்? என்ன தெரியாம? இல்ல, வண்டியில டீசல் கம்மியா இருக்கு. இங்க யார்கிட்டயாவது அட்ரஸ் கேட்கலான்னு பார்த்தா இங்க யாருமே இல்ல. ஸோ நீங்க போயிட்டு இருந்தீங்க, உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அதுதான் தெரியாம. எந்த டென்ஷனா வேணாலும் இருக்கட்டும், பட் this is not the way to respect others. You should start with excuse me. புரியுதுல்ல? மத்தவங்கள மதிக்கணும், எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்கணும், அதுக்கப்புறம் தான் அட்ரஸ் கேட்கணும். Are you not educated? ஹலோ, என்ன புரியுதா? நீங்க படிச்சவரான்னு கேட்டேன். ஐம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். என்ன கேட்டீங்க? இசை எஸ்டேட் போறதுக்கு வழி. அப்படியே போங்க, ஒரு சவுக்கு தோப்பு வரும். அப்படியே இடது பக்கமா போனா ஒரு மண் ரோடு வரும், அதுல திரும்புங்க. ஓகேங்க. அங்க போனா சின்னதா ஒரு கோயில் வரும், அந்த கோயிலை தாண்டினா ஒரு கிணறு வரும். அப்படியே நீங்க சோத்தாங்கை பக்கம் திரும்புங்க, சர்ன்னு ஒரு ரோடு பள்ளத்துல இறங்கும். அப்படியே மேல ஏறினா கொஞ்சம் தூரத்துல ஒரு மரம் வரும். ரோட்டுக்கு ஓரமா சின்னதா 2 பாறங்கள் இருக்கும். அப்படியே 1 கிலோமீட்டர் போனீங்கன்னு வைங்க, அதுதான் இசை எஸ்டேட். போங்க. ஓகே, தேங்க்ஸ். வரேங்க. ஏன் மயிலு, நீ சொன்ன வழியில போனா இசை எஸ்டேட் வராதே, குண்டேரி பள்ளம் தானே வரும். ஆமா, அங்க போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிட்டோம். குறுக்கு வழியில போய் அத பார்த்து ஜாலியா ரசிக்கலாம்.